உங்க வாட்ச ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வர எடுத்துக்கிட்ட டைம் வெறும் 5 செகண்ட்ஸ். ஆனா டெல்லி போலீஸ் ரிலீஸ் பண்ண ஷாக்கிங் டேட்டா படி அடுத்த 27 நிமிஷத்துல டெல்லியில யாரோ ஒருத்தரோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. அவங்க ஃபேமிலி அவங்கள தேட போகுது. அவங்க மிஸ்ஸிங் லிஸ்ட்ல சேர போறாங்க. ரா டேட்டா படி 2026 நியூ இயர் கொண்டாட்டம் முடிகிற முன்னாடியே ஜான் 1ல இருந்து ஜான் 15 வெறும் 15 நாட்கள்ல 807 பேர் மாயமாயிருக்காங்க டெல்லியில. இதுல ரொம்ப சில்லிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 800 பேர்ல 509 பேர் பெண்கள். போலீஸ் 235 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி? இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. மொத்தம் 807 பேர் மிஸ்ஸிங்னு சொன்னாலும் போலீஸ் ஆல்ரெடி 235 பேரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மேஜிக் இல்ல. போலீஸ் யூஸ் பண்ண 3 ரியல் எவிடன்சஸ் இருக்கு இங்க. ஒன்னு ஜிப்நெட், ஜோனல் இன்டெகிரேட்டட் போலீஸ் நெட்வொர்க் டேட்டாபேஸ். டெல்லி போலீஸ்க்கு ஜிப்நெட்னு ஒரு பவர்ஃபுல் நெட்வொர்க் இருக்கு. இந்த சிஸ்டம்ல மிஸ்ஸிங் ஆன ஆளோட போட்டோவை அப்லோட் பண்ணுவாங்க. நார்த் இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இருந்து கிடைக்கிற டேட்டா கூட மேட்ச் பண்ணி சில பேரை ரிகவர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட், கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட், சிடிஆர் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. ரிகவர் ஆன நிறைய பேரோட மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டவர் லொகேஷன் காட்டியிருக்கும். அந்த லொகேஷன் வச்சு போலீஸ் டீம் அங்க ரஷ் பண்ணி அவங்கள காப்பாத்திருக்காங்க. மூணாவது தி தேர்ட் ஐ ரெகக்னைசேஷன். டெல்லியில இப்போ நிறைய இடத்துல ஃபேஷியல் ரெகக்னிஷன் கேமராஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன்ல போற கூட்டத்துல மிஸ்ஸிங் பர்சன்ஸோட முகம் மேட்ச் ஆகி ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு அலர்ட் போயிருக்கும். இப்படிதான் நிறைய மைனஸ் குழந்தைகளை காப்பாத்திருக்காங்க. ஆனா உண்மையான டேஞ்சர் என்ன? மீதி 572 பேர் எங்க? 235 பேர் கிடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷம். ஆனா மீதி இருக்கிற பேரு இன்னும் எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? இதுதான் இப்போ பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு. இதுல ஒரு சைலண்ட் பேட்டர்ன் கூட இருக்கு. இந்த 572 பேரோட கேஸ்லயும் ஒரு பயங்கரமான காமன் லிங்க் இருக்கு. அவங்க போன் இன்ஸ்டன்டா சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அவங்க லாஸ்ட் லொகேஷன் ஒரு டெட் எண்ட். எதுவுமே பிளான் பண்ண மாதிரி ஒரு டெக் சாவி நெட்வொர்க் வேலை பார்த்த மாதிரி தான் இருக்கு. சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் டவுட் என்னன்னா, சாதாரணமான கிட்னாப்பிங்னா ரான்சம் காசு கேட்பாங்க. ஆனா இந்த 572 ஃபேமிலிஸ்ல யாருக்குமே ரான்சம் கால் வரல. அப்போ இது காசுக்காக பண்ற கடத்தல் இல்ல. இது ஏதோ ஒரு ஆர்கனைஸ்டு ஹியூமன் டிராபிகிங் நெட்வொர்க்கோட வேலையா இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தா இது நேஷனல் நியூஸ்ல ஹெட்லைன்ஸை பாருங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், எக்கனாமிக் டைம்ஸ் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. டெல்லி போலீஸ் இப்ப ஹை அலர்ட்ல இருக்காங்க. ஆபரேஷன் தலாஷ்னு தேடுதல் வேட்டையில நடக்குது. ஆனா மக்கள் மனசுல இருக்கிற கேள்வி ஒண்ணுதான். ஒரு கேபிட்டல் சிட்டில டெக்னாலஜி இவ்ளோ வளர்ந்த 2026ல 572 பேரை இன்னும் ட்ரேஸ் பண்ண முடியலன்னா நம்ம எவ்வளவு சேஃப்டில இருக்கோம்? வியூவர்ஸோட வார்னிங்காக வெளியே போகும்போது கண்டிப்பா லொகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அவாய்ட் பிளைண்ட் ஸ்பாட்ஸ். மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வரும்போது தனியா இருக்கிற சந்து, லேன் பக்கம் போகாதீங்க. உங்க வீட்டுக்கு லைவ் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த 572 பேரும் எங்க இருப்பாங்க? இது சிஸ்டம் ஃபெயிலியரா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய நெட்வொர்க் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஷேர் திஸ் இமீடியட்லி டு அலர்ட் எவ்ரிஒன்.